ஹல்லேலூயா. குட் மார்னிங். மற்றும் ஒரு மேன்மையான நாளை தேவன் நமக்கு அருளியிருக்கிறார். தினந்தோறும் மேன்மையான நாளுங்கிறீங்களே, ஆமாங்க. தினமும் அவருடைய கிருபை என்பது புதிதாயிருக்கிறது. எனவே ஒவ்வொரு நாளுமே நமக்கு புதிய நாள் தான். நேற்றைய சம்பவங்களே அல்ல, தேவன் இன்றைக்கு அநேக பெரிய விஷயங்களை நமக்கு தெரியப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். வாருங்கள் ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, நம்பிக்கைக்குரியவரே, உமக்கு நன்றி ராஜா. துணையாக இருக்கிறவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வழிநடத்துகிறவரே உம்மை துதிக்கிறோம். பலனை அருளுகிற இயேசுவே உமக்கு நன்றி சொல்கிறோம். உம்முடைய கரங்களில் உபயோகப்படுத்த வேண்டும் என்று எங்களை அழைத்திருக்கின்றீர். ரட்சித்துக் கொண்டீர், மீட்டெடுத்துக் கொண்டீர், உம்முடைய பிள்ளைகளாக்கியிருக்கிறீர். தொடர்ந்தும் சாட்சியாய் வாழ கிருபை அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. இன்று என்னுடைய வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான நாள். உண்மையில 53 வருடங்களுக்கு முன்பு இதே நாளிலே, அதாவது ஜூலை 15ஆம் தேதி, அதாவது இது ஜூலை 2024, அதாவது அன்று 1971 வருடம். இப்போ 1971 ஆண்டவருடைய அழைப்புக்கு கீழ்ப்படிந்து மெட்ராஸ்ல, அன்னைக்கு அது மெட்ராஸ் தான், இன்னைக்கு இது சென்னையா இருக்கு. 14ஆம் தேதி காக்கிநாடாலிருந்து சர்க்கார் எக்ஸ்பிரஸ் பிடிச்சு 15ஆம் தேதி காலையில் தேவனுடைய ஊழியத்திற்காக அர்ப்பணித்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பைபிள் ட்ரைனிங்குக்காக சென்னைக்கு வந்திறங்கிய நாள் இது. 53 வருடங்கள் பின்னால் திரும்பி பார்த்தேன் என்றால், ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணும்போது எந்தெந்த விதத்துல அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை எனக்காக நிறைவேற்றி இருக்கிறாரோ, என்னை கொண்டு நிறைவேற்றி இருக்கிறாரோ என்பதை நினைக்கும் போது அளவு கடந்த நன்றியோடும் ஸ்தோத்திரத்தோடும் என்னுடைய இருதயம் பொங்கி மகிழ்கிறது. தேவனுடைய மகா கிருபையினாலே 1971ஆம் ஆண்டு பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று காக்கிநாடால் இருக்கிற ஒரு ஆலயத்திலே நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது, அதுவரைக்கும் மனம் திரும்பல, சுவிசேஷத்தை நான் கேட்டிருக்கல. முதல் முறை சுவிசேஷத்தை கேட்டவுடனே தொடர்ந்து 3 மாதங்கள் என் இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டிருந்தேன். நான் அதுக்கு மேல தேவனோடு கூட போராட முடியல. அவர் அன்புக்கு முன்னால நிற்க முடியல. அவருடைய அன்பினாலே பிடிக்கப்பட்டேன். அதே 1971 பிப்ரவரி 15 அன்று காக்கிநாடாவில் தேவன் தம்முடைய மெல்லிய சத்தத்திலே, உனக்காக நான் என் ஜீவனை கொடுத்தேன் இந்த அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த அந்த காட்சி, தரிசனம், இட்ஸ் ஆக்சுவலி அதை கணவனு கூட சொல்ல முடியாது. என் கண்கள் திறந்துதான் இருந்தது. ஒரு பெரிய வெளிச்சத்தோடு கூட அந்த சிலுவை காட்சியையும் அவருடைய சத்தத்தையும் நான் கேட்டேன். என் இருதயம் உடைந்து போனது. ஒரு 18 வயது வாலிப பையனாக, அதாவது அந்த பிப்ரவரி 15ஆம் தேதி அன்று எனக்கு இன்னும் 18 வயசு தான். அந்த பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி நான் என்னுடைய 18வது வயதிலிருந்து 19வது வயதுக்குள்ளாக பிரவேசித்தேன். 19th இயருக்குள்ளாக வந்தேன். அதாவது அந்த மந்த், நெக்ஸ்ட் மந்த் வந்தோடனே என்னோட வயசு அதிகமாயிடுச்சு. அந்த நாளிலே தேவன் என்னை பற்றி கொண்டார், என்னை ரட்சித்துக் கொண்டார். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாசத்தப்போ, அது மார்ச், ஏப்ரல் அந்த மாதங்களில் மறுபடியும் திரும்பி காலேஜுக்கு போக வேண்டியிருந்தது. மெடிக்கல் காலேஜில் படிக்க வைக்கணும்னு என்னோட டேடி ஆசைப்பட்டாங்க. அந்த நாட்களில் ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் இருந்தது. அதாவது அதை முடிச்சுட்டு மெடிக்கல் காலேஜுக்கு போகலாம். இந்த நாட்கள் மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் அப்போ இல்லை. I don't want to explain much of it. Morning அனுதின தியானம் அல்லவா. Just I want to tell you, தேவன் எப்பேற்பட்ட மகத்துவமானவர் என்பதை அறிந்து கொள்வதற்கு, ஏதோ நான் டம்பா அடிச்சுக்கிறதுக்காக இல்லைங்க. ஆண்டவருடைய மகத்துவத்தை ஒரு மிகவும் சாதாரணமான வாலிப பையனாக, காக்கிநாடாவில் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு வாலிபனாக
ரோட்ல அங்கங்க சுத்திக்கிட்டு ரட்சிப்பு இல்லாத இயேசுவை அறியாதவனாக இருந்த என்னை கண்டு அற்புதமாக தம்முடைய சிலுவை தரிசனத்தின் மூலமாக என்னை மாற்றி இந்த பெரிய ரட்சிப்பின் அனுபவத்தை அருளியதற்கு பிறகு நான் முதல் முறையாக என் வாழ்க்கையிலே ஜெபிப்பதற்கு கற்றுக்கொண்டேன். நான் செய்த என்னுடைய முதல் ஜெபமே, ஏன் என்னை ரட்சித்தீர்? என்னை குறித்த உம்முடைய நோக்கம் என்ன? உம்முடைய சித்தத்தின்படிதான் என் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று சில காலத்துக்கு, அதாவது சில சீசன்ஸ் உபவாசம் இருந்து தேவனிடத்தில் ஜெபித்த போது தேவன் தம்முடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்க, எரேமியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். எரேமியாவின் புத்தகம் 1வது அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளை இட்டேன். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். ஜெயபால், நீ உன் தாயின் கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே, கவனிங்க, கர்ப்பத்தில் உருவாக்கும் முன்னே நான் உன்னை அறிந்து கொண்டேன். நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன். கவனிங்க, முதலாவது தெரிந்து கொண்டார், 2வது பரிசுத்தம் பண்ணினார், 3வது கட்டளையிட்டார். கவனிக்கணும், அவர் அறிந்திருக்கிற ஆண்டவர், அவர் நம்மை பரிசுத்தம் பண்ணி நம்மை தெரிந்து கொள்ளுகின்றவர். வசனத்தை நாம் நேர்த்தியாய் பார்க்கிற காரியம், உன்னை உருவாக்கும் முன்னே உன்னை நான் அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணினேன், ஜனங்களுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக நான் கட்டளையிட்டேன். தெளிவாக தேவன் என்னை அழைக்கிறார் என்பதை முதல் தடவையாக பைபிள்ல, அதாவது அப்படி ஒரு வசனம் இருக்குங்கிறது கூட அதுக்கு முன்னால தெரியாது. தேவனுடைய ஏவுதலினாலே நான் அழைக்கப்பட்ட போது, எங்க அப்பாவும் ரட்சிக்கப்பட்டிருந்தார், அவர் தேவனுடைய சுத்தமே அவன் வாழ்க்கை நடக்க வேண்டும், நீ இந்த முதல் மகன் என்று சொன்னபோது, அதாவது முதற்பேரான குமாரன் என்னுடைய சொத்து என்பதை என் அப்பாவுக்கு தெரிவிக்கப்பட்ட போது, எங்க அப்பாவும் மனப்பூர்வமா என்னுடைய 8 பிள்ளைகளிலே முதல் குமாரனான நீ தேவனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று என்னை உற்சாகப்படுத்தினார். நாங்கள் இருவரும் சேர்ந்து ஜெபித்தோம். பிறகு எங்கள் தாயாரும் சேர்ந்து ஜெபித்தோம். இப்போ நாட்கள், அதுக்கு முன்னால ஒரு நாளும் வீட்டை விட்டு வெளியவே போகாத, எந்த ஹாஸ்டல்லையும் போய் படித்திராத நான் எங்கள் அப்பா அம்மாவையும் தம்பிமார் தங்கைமார் எல்லாத்தையும் விட்டுட்டு, அதாவது எங்க ஊரான காக்கிநாடாவில் இருக்கிற எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு வர்றதுக்கு மனசுக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. ஆனால் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். தேவதாசன்களிடம் அந்த விஷயத்தை சொன்னபோது, தேவன் அழைத்திருக்கிறார், எனவே அவருடைய ஊழியத்திற்கு நான் என்னை அர்ப்பணித்து விட்டேன். ஆனால் அது ரொம்ப சின்ன வயசு. நான் ஏதாவது கிராஜுவேஷன் படிச்சுட்டு வரலன்னா படிக்காம கொள்ளாம வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொன்னபோது அந்த தேவ மனுஷன் என்ன சொன்னார்னா, தேவனுக்கு கீழ்ப்படிப்பா, நீ ஏதோ படிச்சு பெரிய ஆளாகலாம் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் அவர் இரண்டத்தனையாய் உன்னை ஆசீர்வதிப்பார் என்றார். தேவதாசனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய வார்த்தைக்கு, தாய் தகப்பனுடைய வார்த்தைக்கு, என்னுடைய மனசாட்சிக்கு உடன்பட்டு கீழ்ப்படிந்து தேவனை துதித்து, I never imagine இப்பேற்பட்ட ஒரு ஊழியம் எனக்கு இருக்கும் என்று, இப்படியெல்லாம் ஊழியம் செய்வேன்னு, இவ்வளவு காலமா நான் உயிரோடு இருப்பேன்னு கூட நான் நினைச்சது இல்லைங்க. தேவனுடைய ஊழியம்னா ஏதோ சபை ஆரம்பிச்சுக்கிட்ட அப்புறம் வீடு வீடா போறது, தெரு தெருவா போய் தேவனை குறித்து பிரசங்கிப்பது, அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சேன். நாட்கள்ல ஊழியம்னா அப்படிதாங்க இருந்தது. தேவனை அழைத்தவுடனே அவர் என்ன செய்தாலும் அது ஓகே தான் அப்படின்னு அந்த டீனேஜ்ல இருந்த நான், அதே வருடத்துல 1971 ஆண்டு ஜூலை 15 ஊழியத்திற்காக என்னை முழுமையாய் அர்ப்பணித்து விட்டு நான் ஊழியத்திற்கு வந்து விட்டேன். சில மாதங்களிலேயே பாருங்க, இதை சொல்லும்போது உங்கள் அநேகருக்கு ஊழியத்தின் அழைப்பு இருக்குன்னு சொல்றீங்க இல்லையா?
ஊழியம் செய்யணும்னு தோணுது, ஊழியம் செய்யலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட எத்தனையோ பேர் சொல்றாங்கங்க. அப்போ ஊழியத்துக்கு வாங்கன்னு சொன்னா, அதாங்க ஏதோ கொஞ்சம் பயமா இருக்கு, அல்லது வீட்டில் ஒத்துக்கல அப்படின்னு சொல்லி காரணம், இப்படி வேற வேற காரணத்தை சொல்லி இப்படி காலங்களை கடத்திட்டு வாழ்க்கை பூரா கடத்திக்கிட்டு இருக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்குறேங்க. நான் எப்பொழுதுமே தேவனை துதிக்கிற காரியம், முதலாவது என்னை ரட்சித்துக் கொண்டதற்காக, இரண்டாவது என்னை அழைத்ததற்காக, அடுத்தது தேவனுக்கு கீழ்ப்படிவதற்கு தேவனே அந்த கிருபை எனக்கு அருளியதற்காக. 53 வருடங்களே கொஞ்சம் பகுதிகளாக நான் விவரித்தால், first 10 years, 9 to 10 years, it was all training. பயிற்சி என்பது, பைபிள் ட்ரைனிங் என்பது, பைபிளில் இருக்கிற புத்தகங்களை ஒழுங்காய் வாசிப்பது, அந்த வியாக்கியானங்களை அறிந்து கொள்வது, பைபிளை குறித்து, ஹீப்ரு பைபிளை குறித்து, கிரீக் பைபிளை குறித்து அதனுடைய அர்த்தங்களை எல்லாம் அறிந்து கொண்டு, அநேக காமெண்டேட்டர்ஸ் எழுதியிருக்கின்ற காரியங்களை படித்து அறிந்து கொள்வது, பைபிளுடைய ஹிஸ்டரியை படித்து அறிவது, அதாவது தெய்வத்தை குறித்து, தியாலஜி, அதுதான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அது 3 மாத கோர்ஸ் இருந்தது, 6 மாத கோர்ஸ் இருந்தது, 3 இயர்ஸ் டிகிரி கோர்ஸும் இருந்தது. அதை படித்து முடிச்சுட்டா நான் ஒரு ஊழியக்காரன் ஆயிடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பாருங்க, நாங்கள் போய் சேர்ந்ததுக்கப்புறம் பைபிள் காலேஜ் அப்படின்னாங்க. ஆனால் அங்கே போய் சூழ்நிலையை பார்த்தா அது ஒரு ஆசிரமம் மாதிரி தான் இருந்தது. அது ஒரு குருகுலம் மாதிரி இருந்தது. அதாவது குருகுலம் உங்களுக்கு புரியுதான், குருவுக்கு தேவையான ஊழியங்களை செஞ்சுக்கிட்டு, பணிவிடை செஞ்சுக்கிட்டு, குரு செய்வதை பார்த்து காரியங்களை கற்றுக்கொள்வது, அந்த மாதிரி பெரிய ஒரு ஒழுக்கத்தோடு கூடிய பயிற்சி, பிராக்டிக்கல் ட்ரைனிங். அகத்தை எப்படி சிலுவையில் அறைவது, சுயநலத்தை எப்படி நொறுக்குவது, எப்படி தாழ்மையாயிருப்பது, எப்படி கீழ்ப்படிவது, அது ரொம்ப முக்கியங்க. ஒரு தேவதாசன் கீழ்ப்படிவதை கற்றுக்கொள்ளாமல், அதாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம எப்படிங்க ஊழியம் செய்ய முடியும்? இயேசு கிறிஸ்துவே குமாரனா இருந்து அவர் சிரமங்கள் மூலமாக கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டது போல அநேக சிரமங்கள், சரீரப்பிரகாரமான சிரமங்கள், மனோரீதியான அவமானங்கள், நிந்தைகள், அப்புறம் சைக்கிள் எடுத்துக்கிட்டு நடந்து, மெட்ராஸ்ல தெலுங்கு பேசுறவர்கள் கம்மி தான். இப்படி எங்க இருக்காங்களோ தேடி அங்க போய், ஸ்லம்ஸுக்கு போய், வீதிகளுக்கு போய், ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போய், பார்க்குகளுக்கு போய், ஜெயிலுக்கு போய், கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் பயன்படுத்திக்கிட்டு 10 பேருக்கு 20 பேருக்கு சாட்சி சொல்லி ஜெபிக்கிற போது, அந்த முதல் 10 ஆண்டுகால ஊழியம் என்பது சென்னையிலேயே இருந்தது. அப்போ அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்வதற்கு, வாலிபர்களை ரட்சிப்புக்குள் வழிநடத்துவதற்கு, குடும்பங்களை, பிரிந்து போயிருந்த சிதைந்து போயிருந்த குடும்பங்களை ஒன்று சேர்த்து தேவனுடைய வார்த்தைகள் மூலமாக அவர்கள் மாறுவதற்கு, அசுத்தாவி பிடித்தோரை விடுவிப்பதற்கு, குடிகாரர்களை மாற்றுவதற்கு, இப்படி எத்தனையோ அற்புதமான ஆச்சரிய காரியங்களை பயிற்சி காலத்திலேயே தேவன் அருளி செய்தார். அதை தொடர்ந்து அங்கிருந்து நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மலைவாசிகள், இருளர் என்று சொல்லப்பட்ட ஜனத்திற்கு சில வருடங்கள் ஊழியம் செய்ய தேவன் அனுப்பினார். இப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க. 1982 வருடத்தில் எனக்கு 30 வயதாகிவிட்டது. எனவே எனக்கு கல்யாணத்திற்கான ஏற்பாடுகளை என் தந்தையார் மேற்கொண்டு தேவனுடைய சித்தத்திற்குள் இருக்கிற, ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒரு பெண்ணை தேடினார். அப்படி அந்த பெண்ணோடு கூட என்னுடைய விவாகத்தை பெரியோர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து தேவனுடைய சித்தத்தின்படி இணைக்கப்படுகிறதற்கு 1982 டிசம்பர் 28 அன்று என்னுடைய விவாக விஷயத்திலே தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினார். உண்மை சொல்றேங்க, எந்த விதமான வரதட்சணையோ சீர்திருத்தையோ என்ற இதழ்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தராம தேவனுடைய ஊழியத்தில் வாழ்நாள் முழுக்க தொடர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு விவாகத்தன்றுதான் நானும் என் மனைவியும் ஒருவர் பார்த்து கொண்டோம். அந்த அளவுக்கு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற நான் முயற்சி செய்தேன். விவாகமானதற்கு பிறகு ஆண்டவருடைய சித்தம் என இதுவரைக்கும் நான் மிஷனரி பணியை செய்திருக்கிறேன், சுவிசேஷ ஊழியம் செய்து வந்திருக்கிறேன். பைபிள் காலேஜ் ஸ்டூடெண்டாக உடைய வார்த்தைகளை கற்றுக்கொண்டே நம்முடைய வார்த்தைகளை தியானித்திருக்கிறேன். தனிப்பட்ட விதத்தில் ஜெபித்து வந்திருக்கிறேன். விசுவாசத்தில் நிலைத்து நிற்கவும், பிசாசை எதிர்த்து நிற்கவும் இந்த எல்லா பாடத்தையும் கற்றுக்கிட்ட ஆண்டவரே, இப்பொழுது இருவராக்கி விட்டேன். என் வாழ்க்கையில் நம்முடைய திட்டம் என்ன என்ற ஆண்டவரை கேட்டபோது
அதுவரைக்கும் தேவதாசன்களுடனேயே இருந்து அவர்கள் சொல்லுகிற காரியங்களை கேட்டு மற்றொரு ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருந்த என்னை தேவன் பிரத்யேகப்படுத்தினார். மற்றொரு வாக்குத்தத்தத்தை அருளினார். உன்னை ஜாதிகளுக்கு ராஜாவாக அதிபதியாக மாற்றுவேன் என்று. நீ அறியாத ஜாதியை வரவழைப்பாய், கர்த்தரின் நிமித்தம் அந்த ஜனம் உன்னை தேடி ஓடி வரும் என்கிற வாக்குத்தத்தத்தை, ஏசாயாவின் புத்தகத்தில் இருக்கிற வாக்குத்தத்தத்தை தேவன் அருளிய போது, ஒரு தனியான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் ஏவிய போது, விவாகமாகி 15வது நாளிலே நாங்கள் இன்னொரு ஊருக்கு, காப்பவரம் என்கிற ஊருக்கு நானும் என் மனைவியும் போய் சேர்ந்தோம். அங்கே ஒரு சின்ன இடத்துல அங்கே சுவிசேஷத்துக்கு எதிர்ப்பு உண்டு. ஒரு சர்ச் கூட அந்த ஊர்ல இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் அந்த இடத்துல நான் ஊழியத்தை ஆரம்பித்தேன். எவ்வளவோ தடைகள் இருந்தது, எவ்வளவோ எதிர்ப்புகள் இருந்தது. ஆனாலும் என்னை அழைத்தவர் உண்மையுள்ள தேவன். காப்பவரங்கிற ஊர் புது கல்யாணமாயிருக்கு. அங்கே ஊழியத்தை ஆரம்பித்து ஒரு சபை கூட கட்டினோம். அங்கிருந்து சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அநேக கிராமங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக செல்வதற்கு அநேக வாய்ப்புகள், ஈஸ்ட் கோதாவரி, வெஸ்ட் கோதாவரி இதெல்லாம் செல்ல ஆண்டவர் கிருபை செய்தார். அதற்கப்புறம் 1987 வரும்போது எனக்கு 3 பிள்ளைகள் ஆயிட்டாங்க. 3 குமாரர்கள் பிறந்து ஊழியமும் நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சு கொண்டிருக்கிற சமயத்தில் சடனா ஆண்டவர் கோ பேக் டு சென்னை அப்படின்னு சொன்னாரு. 3 பிள்ளைகளோடும் கூட கடைசி பிள்ளைக்கு 1.5 வயசு, அவ்வளோதான். அங்கிருந்து புறப்பட்டு மறுபடியும் சென்னைக்கு நாங்கள் வந்து சேர்ந்தோம். எதுக்கு புரியவே இல்லை. சென்னைக்கு வந்ததற்கு பிறகு இங்கே பக்கத்தில் இருக்கிற நெல்லூர் மாவட்டம், சித்தூர் மாவட்டம், இந்த ஊருக்கெல்லாம் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க அந்த ஊரெல்லாம் கவர் பண்ணதற்கு தேவன் வாய்ப்பு கொடுத்தார். சென்னையில் அநேகரை பலப்படுத்துவதற்கும் தேவன் கிருபை செய்தார். தொடர்ந்து ரேடியோ ஊழியத்தை ஆண்டவர் அருளினார் 1992. அப்படி படிப்படியா இப்படி சொல்லிக்கிட்டே போனா தேவன் படிப்படியாக உயர்த்துவார் என்பது அப்படியே என்னுடைய வாழ்க்கையில நிறைவேறியது. சின்ன ஊழியம், சிறிய வருமானம், அப்புறம் ஊழியம் பெருகும்போது வருமானமும் பெருகிற்று. எந்த விதமான வெளிநாட்டு சப்போர்ட்டோ இப்படி எந்த விதமான காரியமும் இல்லாமல் 2003வது வருடத்தில் தான் டிவி ஊழியத்தை நாம் ஆரம்பித்தோம். அதைத் தொடர்ந்து கோவிட் காலத்தில் நடந்த சம்பவங்களின் அடிப்படையிலே 2020 சோஷியல் மீடியாவில் இப்படி ரெகுலராக தேவ செய்தியை கொடுப்பதற்கும் தேவன் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அநேக ஊர்களிலே இருப்போர், அநேக வெளிநாடுகளிலே இருக்கிறவர்கள் எல்லாம் இன்று இந்த செய்தியை கேட்கிறார்கள் என்றால், என்னை ஊழியத்திற்கு அழைத்த இந்த நாளிலே இதெல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கலைங்க. ஆனால் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்பதை நாம் நிச்சயமாய் பார்க்கின்றோம். நான் ப்ரீச்சிங் ஆரம்பிச்சப்போ அப்போ ஒரு டீனேஜர் தாங்க. எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்க பெரிய பெரிய மீசையெல்லாம் வச்சுக்கிட்டு திடகாத்திரம் அப்படி பலசாலிகள் மாதிரி எனக்கு முன்னால் உட்கார்ந்து கேட்கும்போது பிரசங்கிக்கவே எனக்கு அவ்வளோ பயமா இருக்கும். நம்ம சின்ன பையனா இருக்குமா நினைச்சப்போ அப்பவே ஆண்டவர் ஒரு வசனத்தை காண்பித்தார். ஐயோ, நான் கர்த்தராகி ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையா இருக்கிறேன் என்றேன். கவனிங்க. ஆனாலும் கர்த்தர், அதாவது ஆஃப்டர் 6 monthsங்க இந்த வாக்குத்தத்தம் அப்படியே கண்டினியூ ஆனது. நான் சிறுபிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளை இடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, வீதியில் நின்று ஆண்டவரை குறித்து சொல்லும்போது குடிகாரர்கள் வந்து பயங்கரமா தடுப்பாங்க. மாத்திரல அந்த ஏரியாக்காரங்க எங்களை பயங்கரமா அடிச்சு துரத்துவாங்கங்க. அவங்கள முதல்ல பார்க்கும்போது பயமா இருந்தது. ஆனா அங்கே முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற வேளையில வாக்குப்படின தேவன் என்னோடு இருக்கிறார் என்பதை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். அப்படி விரோதித்து நிற்கிறவர்களே அங்கேயே விழுந்த ஆண்டவரை நேரில் பார்த்தது போன்ற அனுபவங்களை பெற்று ரட்சிக்கப்பட்டார்கள். இப்படி எத்தனையோ காரியங்களை தேவன் நடப்பித்தார். ஏனென்றால் உண்மையுள்ள தேவன், அவர் வாக்கு பண்ணின தேவன். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன், உன்னுடைய வாயை நான் பயன்படுத்துவேன். ரெக்காலத்தை போல வார்த்தை என்னுடையது, வாய் உன்னுடையது. ஹல்லேலூயா.
அதாவது ஒரு தேவதாசன் பேசுகிற போது அவைகள் தேவனுடைய வார்த்தையாக இருக்கும் என்றால் அது அற்புதமாக இருக்கும். ஆனால் மனிதருடைய வார்த்தைகள் என்று நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் நாம் தான் நஷ்டப்பட்டு விடுவோம். கர்த்தர் சொல்கிறார், என்னுடைய வார்த்தைகளை நான் உன் வாயில் வைக்கிறேன். நான் என்ன பெரிய பிரசங்கியார் இல்லைங்க, அல்லது திறமை உள்ளவன் அல்ல, அரிய ஞானம் உள்ளவன் அல்ல, அறிவுள்ளவன் அல்ல. ஆனால் சுகங்கள், அற்புதங்கள் அப்படின்னு இன்னைக்கு ஆர்ப்பாட்டம்லாம் பண்றாங்கல்ல, இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க, எனக்கு தெரியவும் தெரியாதுங்க. ஆனால் என்ன நடக்கிறது? அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சமீபத்தில், அதாவது போன வாரத்தில் பீமவரம் என்கிற இடத்துல நான் மீட்டிங் வைத்திருந்த போது அநேக ஊர்கள்ல இருந்து அநேக ஜனங்கள் வந்திருந்தாங்க. முதல் தடவையா நாங்க இப்பதான் பார்க்கிறோம். ஆனா 10 வருடமா உங்க வார்த்தையை கேட்கிறோம். நீங்க கொடுத்த தேவ செய்தியை கேட்டப்ப எங்களுக்குள்ள விசுவாசம் வந்தது, எங்களுக்கு சுகம் கிடைச்சது. உங்களுடைய தேவ செய்தியை கேட்டு நாங்க ஜெபிக்க கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று பைபிள் வாசிப்பது எப்படி என்று கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம் ஆத்ம ஆதாயம் செய்ய ஆரம்பித்திருக்கிறோம். என்ன சாட்சி சொன்னால் அது எப்படி நடந்ததுன்னா, ஏதோ கை வச்சு ஜெபம் பண்ணலங்க, எல்லாரையும் கூட்டி ஜெபிக்கலங்க, தீர்க்க தரிசனம் உரைக்கலங்க. ஆனால் தேவ வார்த்தையை கேட்கிற பொழுது, அந்த வார்த்தையை பற்றிக்கொள்ளுகிற போது அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை என் வாயில் இருக்கிற வரைக்கும் நான் எதற்கும் கலங்க வேண்டியதில்லை. சர்ச்சஸ் இல்லைனாலும், பெரிய பெரிய பில்டிங்ஸ் இல்லைனாலும், பெரிய பெரிய கூட்டம் நமக்கு இல்லைனாலும், விசுவாசத்தோடு இந்த ஊழியத்தை இன்னைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னா, இத்தனை வருடங்களாக தேவ வார்த்தை, டிவி ப்ரோக்ராமா இருந்தாலும் தேவ வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம். சோசியல் மீடியா ஊழியமா அங்கேயும் தேவ வார்த்தைக்கு தான் முக்கியத்துவம். சுவிசேஷ கூட்டங்கள், கெட் டுகெதர், எல்லா இடத்துலையும் தேவ வார்த்தை. அவர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி சரி செய்வார். ஹல்லேலூயா. உண்மையாகவே தேவன் என் மூலமாக அனுப்புகிற வார்த்தையின் மூலமாக நீங்கள் நன்மை பெற்றிருப்பீர்கள் என்றார். அவருடைய செய்திகளை நீங்கள் கேட்கிற போது ரட்சிக்கப்பட்டிருப்பீர்கள் என்றால் அந்த விஷயத்தை இதுவரைக்கும் தெரியப்படுத்தாம இருந்தா உடனே தெரியப்படுத்துங்க. இந்த 53 இயர்ஸ் மினிஸ்ட்ரியில நான் ஆஸ்தியை சம்பாதிக்கவில்லை, ஆனால் அநேக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்திருக்கிறேன். இதுதான் எனக்கான கிரீடம் என்று பவுல் சொல்லுவதைப் போல, இந்த ஊழியத்தின் பிரயாசத்திற்கு நமக்கு தேவையான பிரதிபலன், அநேகர் பிசாசானவனுடைய கட்டுக்களிலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்தின் வாரிசாவதுதான். அநேகரை தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏதுவான ஊழியக்காரர்களாய் நாம் ஆயத்தப்படுத்துவதுதான். அதே நோக்கத்தோடு தான் இந்த ஊழியத்தை இன்னும் தொடர்கிறேன். நீங்களும் கூட இந்த ஊழியத்தின் மூலமாக நன்மை பெற்றிருந்தால் இன்றே இப்பொழுதே ஒரு வாட்ஸ்அப் மூலமாக அதை தெரிவியுங்கள். உண்மையுள்ள நம் தேவன் படிப்படியாக உயர்த்துவார். அவரே துணையாக இருந்து இந்த ஊழியத்தை, ஒரு சின்ன குடிசையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஊழியத்தை, இந்த நாளிலே ஊருக்கு போய் நாம சபையை கட்ட முடியல. ஆனால் தேவனுடைய ஊழியத்திற்கு தேவன் தருகிற பணத்தை எல்லாவற்றையும் உபயோகிக்கும் போது எத்தனையோ ஊர்களில் நாம மீட்டிங்ஸ் வைக்கிறோம், கெட் டுகெதர்ஸ் ஏற்பாடு செய்றோம். ஒரு இடத்துல மீட்டிங் நடத்துவோம், அப்புறம் அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். இப்படி விதைக்கப்பட்ட வார்த்தைகள் அங்கே கனி கொடுக்கிறது. குறிப்பிட்ட அந்த வருடத்தில் உங்க மீட்டிங்க்கு வந்ததுனாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம், தேவனுடைய சுகத்தை பெற்றுக்கொண்டோம், உங்களை சந்தித்து உங்களோடு கூட சேர்ந்து ஜெபித்தோம். நீங்கள் சொன்னபடியே பிள்ளைகளின் விவாக விஷயத்திலே, கர்ப்பபலன் விஷயத்திலே தேவன் அற்புதத்தை செய்திருக்கிறார். இப்போ சமீபத்தில் பீமாவரத்தில் அந்த மீட்டிங் போயிருந்த போது கூட, அதாவது சில வேளைகளிலே இப்படிப்பட்ட ஊழியங்கள் நிமித்தமாக போராட்டத்திலே நாம் இருக்கிற போது இப்படிப்பட்ட சாட்சிகளை கேட்கும்போது மறுபடியும் ஒரு புது பலன் உண்டாகிறது. 53 வருட ஊழிய அப்பா இனி போதும் அப்படின்னு கூட தோணுது. உண்மைதாங்க, தேவனுடைய ஊழியத்தை செய்வதென்பது சுலபம் இல்லைங்க. உண்மையான தேவனுடைய ஊழியம் என்பது கண்ணீரும் வியர்வையும். கண்ணீர் சிந்தாமல், வியர்வை சிந்தாமல், பிரயாசப்படாமல் தேவனுக்கு விருப்பமான பிரியமுள்ள ஆத்துமாக்களை ஆதாயம் செய்கிற பணியை செய்ய முடியாது. இது நிமித்தம் எனக்கு பிரசவ வேதனை உண்டாகிறது என்று சொன்னானே பவுல் அன்று. தேவனுக்காக பயிரிடுகிறவர்கள் என்று சொன்னான் பவுல். அதற்காகத்தான் கஷ்டப்படாம ஊழியம் பண்ணணும்னு, கஷ்டப்படாம ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும்னு, ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க அஞ்ஞானிகள். எவ்வளவு ஆஸ்தி இருக்கு, எவ்வளவு ஆடம்பரமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்றதை விட எத்தனை ஆத்துமாக்களை நீ ஆண்டவருக்காக சம்பாதித்திருக்கிறாய், எத்தனை பேருடைய பெயர்கள் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சோசியல் மீடியா மூலமாக எத்தனையோ பேர்
ரட்சிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். குன்றிப்போன விசுவாசத்தை விட்டு எழுந்து பலப்பட்டிருக்கிறீர்கள். என்ன சிரமம் வந்தாலும் போராட்டம் வந்தாலும் காலை மத்தியானம் சாயங்காலம் என்று உங்களிடத்தில் ரெகுலரா தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறோம். கேளுங்கள், ஆசீர்வதிக்கப்படுங்கள், ஊழியத்திற்காக ஜெபியுங்கள். கடந்த 53 வருடங்களும் தேவனோடு கூட இருந்து நல்ல ஆரோக்கியத்தை அருளி அநேக இடங்களுக்கு சென்று வருவதற்கும் இப்படி கேமராவுக்கு முன்னால் நின்று உங்களுக்கு உட்கார்ந்து தேவனுடைய செய்தியை தருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். தொடர்ந்து உதவி வருகிறார். தேவன் உங்களை ஊழியத்திற்கு அழைத்தால் போஸ்ட்போன் பண்ணாதீங்க. எவ்வளவு சீக்கிரமா ஊழியத்திற்கு வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்துருங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட பாடம் அது. சாரம் எல்லாம் தேர்ந்து போனதுக்கு அப்புறம், களைச்சு போனதுக்கு அப்புறம் நாம தேவனுடைய ஊழியத்திற்கு வர்றது இல்லைங்க. ஏற்ற வேளையிலே இந்த வாலிப பிராயத்திலேயே ஆண்டவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து தேசத்துக்கு ஆசீர்வாதகரமாய், உலகத்திற்கு ஆசீர்வாதகரமாய் நாம் மாற வேண்டியிருக்கிறது. உண்மையுள்ள ஆண்டவர் அவர் எனக்கு மாத்திரமே அல்ல, உங்களுக்கும் தான். என்னை மாத்திரமல்ல, உன்னையும் அவர் நேசிக்கிறார். எல்லோரையும் குறித்து அவருக்கு மேலான நோக்கங்கள் இருக்கிறது. பெரிய பெரிய திட்டங்கள் உண்டு. நீ கீழ்ப்படுகிற வரைக்கும், நீ உன்னை தேவனிடத்தில் அர்ப்பணிக்கிற வரைக்கும் தேவனால் உனக்கு எதுவும் பண்ண முடியாது. ஆண்டவரே நான் ரெடி என்று சொன்னால் தேவன் தம்முடைய கரங்களில் எடுத்துக் கொள்ளுவார். உன்னை அவரே வழிநடத்தி ஆத்துமாக்களை பிடிக்கிறவனாக உருவாக்குவார். தேவனை மகிமைப்படுத்துகிற நபராக ஆசீர்வதிப்பார். இன்று டபுள் டைம் நாம் எடுத்திருக்கிறோம். சரி, வாங்க ஜெபிக்கலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, உண்மை ஆண்டவரே, உண்மையப்பா, எங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ தரம் உங்களுடைய அழைப்புக்கு கீழ்ப்படியாமல் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு என்று அன்று எஜமானன் விருந்துக்கு அழைத்த போது அநேகர் சாக்கு போக்குகளை சொன்னது போல தேவனனை அழைக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே தேவ ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று கொண்டே, இந்த தேவனுடைய வாக்குத்தத்தம் எனக்குரியது என்று சொல்லிக்கொண்டே கூட இன்னும் காலம் தாழ்த்தி கொண்டிருக்கிற எத்தனையோ பேர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் இந்த வேளையில் உம்முடைய வார்த்தை கேட்கிறவர்கள் யாராவது இருப்பார்கள் என்றால், இந்த நாள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாளாக, உம்முடைய அழைப்புக்கு கீழ்ப்படுகிற நாளாக ஆண்டவரை உருவாக்குங்க. பிசாசானவன் கொண்டு வருகிற ஒவ்வொரு தடைகளையும் ஜெயிக்கிறதற்கு, பிதாவின் சித்தம்தான் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று முடிவெடுப்பதற்கும் கிருபை அருளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். உங்களுடைய ஜெப தேவைகளை, உங்கள் பிரைஸ் ரிப்போர்ட்ஸை, அதேபோல் உங்களுடைய கமிட்மெண்ட்ஸை எல்லாவற்றையும் 8939801234 என்ற நம்பருக்கு அல்லது 9100100888 என்ற நம்பருக்கு, அதாவது வெளிநாடுகளில் இருப்போர் ஒரு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் கட்டாயமாக உங்களுக்கு சகாயத்தை அருளுவார். நீங்களும் ஜெபிக்க வேண்டும். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோடு லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறந்து விடாதீர்கள். ஆண்டவருக்கு சித்தமானால் இன்று ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறது. ஈவினிங் உங்களுக்கு அதை நாங்கள் லைவில் தருகிறோம். அதற்காக காத்திருங்கள். தேவன் செய்கிற பெரிய காரியங்கள் அதை நாள் கணக்காய் மணிக்கணக்காய் சொல்ல முடியும். ஆனால் இது அனுதின தியானம். நீங்கள் புறப்பட்டு உங்கள் ஆபீஸுக்கு, ஸ்கூல்ஸுக்கு என்று அநேக பணிகளுக்கு போக வேண்டியிருக்கும். எனவே நான் முடிக்கின்றேன். ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நம் அனைவரோடும் துணையாயிருப்பதாக. மும்பை மற்றும் மும்பையின் சுற்றுவட்டார பகுதியில் இருப்போருக்கு ஒரு நற்செய்தி. ஆண்டவருக்கு சித்தமானால் ஜூலை 17ஆம் தேதி அன்று மும்பையில் மற்றொரு தரம் ஒன் டே கெட் டுகெதர் ஒன்று ஏற்பாடு செய்திருக்கிறோம். தேவதாசன் கூட வருவார் என்று, தேவ ஊழியம் செய்வதற்காக ஆசைப்படுவோரை பலப்படுத்த வேண்டுமென்று, அனுதினமும் தேவனுடைய வார்த்தைகளை சோசியல் மீடியா மூலமாகவும், அதேபோல சுப சந்தேஷில் வருகிற கல்வாரி தரிசனம் ஹிந்தி நிகழ்ச்சியின் மூலமாகவும் தேவனுடைய வார்த்தையை கேட்கின்ற எல்லோரையும் நேரடியாக சந்தித்து தனிப்பட்ட விதத்தில் உங்களுக்காக ஜெபிக்கவும் சென்னையிலிருந்து மும்பைக்கு வருகிறோம்.
நீங்களும் இந்த கெட் டுகெதருக்கு தவறாமல் வாருங்கள். நாம் எல்லோரும் சேர்ந்து தேவனுடைய பிரசன்னத்தை முழுமையாக அனுபவிக்கலாம். முகவரியை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். மார்னிங் ஸ்டார் இங்கிலீஷ் ஸ்கூல், சயன், தாராவி, மும்பை. மேலும் தகவல்களை அறிந்து கொள்வதற்கு 9884907779 என்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் அல்லது வாட்ஸ்அப் அனுப்பலாம். இல்லை என்றால் 954041 என்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்படுத்தலாம். கண்டிப்பா வருவீங்க தானே? உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கூட தெரியப்படுத்துங்கள்.